ஹாய் கைஸ், 3rd October 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து ஃபால் அண்ட் கன்சல்டேஷன் மோடில் இருந்திருக்கு. ஸோ எகெயின் இந்த ஃபால் கண்டினியூ ஆகணும்னா இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணும். 25,740 to 750 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் இந்த பேரிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். இன்கேஸ் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குது. ஓகே, அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட்டும் பண்ணியிருக்கு. ஸோ எகெயின் இந்த ட்ரெண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும், மார்க்கெட் புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும். 25,840. ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 25,880 வரைக்கும் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அண்டு அது 25,840யும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 25,880யும் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புல்லிஷ் ட்ரெண்ட், ஓகேங்களா, நல்ல ஒரு புல் மோடுக்கு வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் லாஸ்ட் வீக் ஃபால் ஆகி கன்சல்டேஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஸோ 53,370 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணால் மட்டும்தான் புல்லிஷ் மோடுக்கு மார்க்கெட் மாறும், ஓகேங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 53,500 வரைக்கும் உங்களுடைய இனிஷியல் டார்கெட் வச்சுக்கலாம். அண்ட் இதே ட்ரெண்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா 1 செகண்ட் 53,500. ஓகே, ஸோ இதே ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகணும்னா சப்போர்ட் லெவல் எதுன்னு பார்த்தீங்க 52,750, ஓகேங்களா. ஸோ 52,750 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா 52,600 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 50 பாயிண்ட்ஸையும் வந்து பிரேக் பண்ணுது, 52,600யும் பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இந்த பேரிஷ் ட்ரெண்ட் வந்துட்டு கண்டினியூ ஆகும், ஓகேங்களா. ஸோ இதான் இன்றைக்கான சினாரியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.